இந்த வருஷம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்க, அதாவது 2025ல் கேட்டிருக்க இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ரிலேட்டடான கொஷின்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாமில் பார்த்தோம் அப்படின்னா அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேட் 2 அப்படிங்கிற எக்ஸாமில் இருந்த கொஷின். ஃபஸ்ட்டு கொஷின், த வெப்பன் ஆஃப் த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வாஸ் மோஸ்ட்லி மேடப் ஆஃப் காப்பர் அண்ட் பிரான்ஸ், அதாவது செம்பு அண்டு வெங்கலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. இதுக்கான ஆன்சர் எந்த புக்கில் இருக்குன்னா 11th எத்திக்ஸ் புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க. சிந்து சமவெளி நாகரீகம் அப்படிங்கிற லெசன்லேருந்து கொடுத்துருக்காங்க. பெரும்பாலான உலோக பொருட்கள் செம்பு மற்றும் வெங்கலத்தால் செய்யப்பட்டவை என்று அகழாய்வின் மூலம் தெரிகிறது இப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின், த கிரேட் பப்ளிக் பாத், அதாவது பெரிய குளியல் குளம் அமைந்துள்ள இடம் மொஹஞ்சதாரோன்ற மாதிரி கொடுத்துருக்காங்களா. இது எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா அதே எத்திக்ஸ் புக்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. சிந்துவெளியில் கிடைத்துள்ள கட்டிடங்களில் தலை சிறந்தது மொஹஞ்சதாரோவில் உள்ள பெருங்குளியல் குளமாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அடுத்து ஸ்பெஷல் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபார் டைப்பிஸ்ட் அப்படின்ற கொஷின் பேப்பரில் இருக்க ஒரு கொஷின், த பிரான்ஸ் இமேஜ் ஆஃப் டான்சிங் கேர்ள் அப்டைன்டு ஃப்ரம், அதாவது நடனமாடும் பெண்ணின் சிலை மொஹஞ்சதாரோவிலேருந்து கண்டெடுக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்களா. இதை எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா 9th புக்கில் 2nd லெசன்லேருந்து வருது. ப்ரீஸ்டிக்கிங் மேட் ஆஃப் சியடைட் அண்ட் டான்சிங் கேர்ள் மேட் ஆஃப் பிரான்ஸ் போத் ஆர் ஃப்ரம் மொஹஞ்சதாரோன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம 2024ல் கேட்ட குரூப் 4லேருந்து எடுத்த ஒரு கொஷின் தான். என்னன்னு பாருங்கள், 4 பாயிண்ட் கொடுத்து அதில் எதெல்லாம் கரெக்டுன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட், இந்த 1920s மார்ட்டின் லூதர் எக்ஸ்கவேட்டட் த ஹரப்பன் சைட். இந்த பாயிண்ட் வந்து தப்பு. இதுக்கான கரெக்டாக எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th புக்கில் ஃபஸ்ட் லெசனில் கொடுத்துருப்பாங்க. த இண்டஸ் வேலி சைட் ஆஃப் ஹரப்பா வாஸ் ஃபர்ஸ்ட் விசிட்டட் பை சார்லஸ் மேஷன் இன் 1826. தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பாருங்கள், த டேர்ம் மெலுஹா இன் த ப்ராக்ரித் இன்ஸ்கிரிப்ஷன் ரெஃபர்டு ஃபார் த இண்டஸ் ரீஜியன் கொடுத்துருக்காங்க. இது ப்ராக்ரித் இன்ஸ்கிரிப்ஷன் கிடையாது, யூனிஃபார்ம் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது தான் இதோட கரெக்டு. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ப்ரீஸ்ட் கிங் ரிலேட்டடு, இது மொஹஞ்சதாரோலேருந்து எடுத்ததாக சொல்கிறாங்க. இதுக்கான பாயிண்ட் நம்ம முன்னே பார்த்துட்டோம். 9th புக்கில் கொடுத்துருந்தாங்க. டான்சிங் கேர்ளும் ப்ரீஸ்ட் கிங்கும் வந்துட்டு மொஹஞ்சதாரோட சேர்ந்தது தான் அப்படின்னு. இதை வச்சு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டும் 3rd பாயிண்ட்டும் தப்பு, லாஸ்ட் பாயிண்ட் கரெக்டுன்னு தெரியும். செகண்ட் பாயிண்ட் வந்து புக்கில் இல்லை. அப்போது நம்ம ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா 2nd 4th கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுத முடியும். அவ்வளோதான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ரிலேட்டடான கொஷின்ஸ். அவ்வளோதான்.